நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3000 வாயில புகையெல்லாம் போகுது, கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுதுங்க. நம்ம பாருங்க ஜோகினி ஃபால்ஸை பார்க்க வந்திருக்கோம். மேலே பாருங்களேன் தண்ணி எப்படி வருதுன்னு. நம்ம வந்து ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் ஏறிட்டு இருக்கேங்க. நான் கூட ஏதோ ஃபால்ஸ் சின்னதாக இருக்கும் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம லேப்டாப்பு, பேக்கப்பு, ஹார்ட் டிஸ்க்கு, 2 கேமரா எல்லாமே வண்டி பாக்ஸில் போட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறேங்க. போக போக ஃபால்ஸு ஏறிட்டே போகுதுங்க. மேலே பாருங்களேன், அப்பா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது. மேலே மூச்சு வாங்குதுங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. நம்ம கூட வந்தாங்களா அங்கே இருக்காங்க. நம்ம அங்கே போக முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு குளிக்கவெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்துட்டு மேலேயே போகல. லேக்கு இன்னும் மேலே போனால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். எங்கேயாவது குளிச்சு சளிக்கு பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், ரொம்ப போயிடுங்க. சளி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ அதனால் போய் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம இப்போ அப்படியே கீழே போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டாங்க. வண்டி ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையேன்னு இருக்குது, கருன்ட்டு. 2500 மாற்றிருக்கணும். அப்படியே இல்லை, என்னோட லேசினஸில் அப்படியே மேலே வந்துட்டேன். இதுக்கு மீறி மேலே வந்து இன்ஜின் ஆயில் மாற்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எந்த ஆயிலை ஊற்றுனாங்கன்னு தெரில ஷோரூமில். பட் ஆனால் வந்து நம்ம 3000+ கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டிட்டோங்க. ஓகே ஓகே பையா, நானும் அவரே ஏதோ ஹெல்ப்புக்கு நிற்க சொல்கிறாரோ அப்படின்னு பார்த்தேன். அவர் வந்துட்டு மழை பெய்யுது அதனால் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அட்டல் டனலோட இது இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுல பெரிய டனல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம கோப்ரோ பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து சொதப்பி விட்டுருச்சுங்க. வாயில புகையெல்லாம் போகுது, கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுதுங்க. நம்ம கோப்ரோ வந்து கீழே வந்து முழுக்க ட்ரை ஆகி போச்சு. 2 பேட்டரியுமே கிட்டத்தட்ட காலிலேருந்து ஃபுல்லாக நம்ம ரைடிங்லேயே இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஃபுட்டேஜ் கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துட்டேங்க. அதனால் பாண்டி வேலையினால பேட்டரி வந்து போட முடியல. ட்ரை பண்ணேன், கோப்ரோ வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணேங்க. நம்ம மொபைல் ஹோல்டரில் சார்ஜ் போடுவோம்ல, அதை வச்சு ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவும் ஏற மாட்டேன்னுச்சுங்க, சரியான குளிருங்க. ஆனால் ஒன்றா கோப்ரோ ஆஃப் ஆகிட்டே இருக்கு. கெஸ் வாங்குதுங்க. நான் வந்துட்டு என்னன்னா டிஜி ஆஸ்மோ கேமரா வந்து மாட்டின்னு எடுக்க போகிறேங்க. இது வந்து மைக்கு மாட்ட முடியாது. இந்த அடாப்டர் வந்து பேக்கில் வச்சு நான் லாக் பண்ணிட்டேன். போகலாங்க, நம்ம வந்து அட்டல் டனலுக்குள்ளே போகலாம். நல்ல மழை பெய்யுதுங்க, உண்மையிலே வேறு லெவலில் மழை பெய்யுது. நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சூப்பராக விளாக் எடுக்குன்னு நினச்சேன், மழை இல்லை அப்படின்னா. ஆனால் ஜல்தி நோ பையா திஸ் பெட்ரோல். நம்மளை வந்து செக் பண்ணுறாங்க, கேன் வச்சுருக்காங்காட்டி பெட்ரோல் உள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் இதை வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கிறேங்க. சுத்தமாக என்னால் வந்து வைஸில் ஓப்பன் பண்ண முடியல, செம்ம சில்லுன்னு இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். அப்பா முன்னாடி பாருங்க எத்தனை பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. எஸ் வி டிட் இட். நம்ம அட்டல் டனல் வழியாக வந்துட்டேங்க. வேற லெவலுங்க உண்மையிலேயே. அட்டல் டனலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. அட்டல் டனலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குதுங்க. வா பாருங்க, வேற லெவலுங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அட்டல் டனல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எல்லாமே எடுத்தாச்சான்னு தெரியல. க்ளவுஸ் எல்லாம் நல்லா ஈரமாயிடுச்சுங்க.
ஸோ வந்து க்ளவுஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அட்டல் டனல்லேருந்து வெளியே வந்தால் இந்த சொர்க்கத்தை பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி விட்டுலாங்க. அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. நம்ம வண்டியில் வேறு சுத்தமாக பெட்ரோல் அவுட்டுங்க. 31 கிலோமீட்டர் நம்ம வண்டி மைலேஜ் வந்துருக்கு ஹில்ஸில். ஏன்னா நம்ம வண்டி விரட்டவே இல்லைங்க. அதான் அப்பா இங்கே பாருங்கள், சூரியன் இருட்டுறதுக்கு எப்படியும் இன்னொரு 1.5-2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. மேலே கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆயிரும் இருட்டுறதுக்கு. ஸோ வந்து நோ வரிஸ், நெட் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 10% தாங்க சார்ஜ் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களை எப்படியாவது பிடிச்சிடணும். இதே ரோட்டில் தான் இருக்காங்க, NS3 தான் இருக்காங்க. ஏன்னா 2 பக்கம் எந்த பக்கம் போனாலும் லே போகுங்க ரூட்டு. ஸோ அதுங்காட்டி நம்ம கேட்டுக்கிறது நல்லது. அதான் இந்த பாருங்கள், இந்த அழகை பாருங்கள், இந்த அழகை பாருங்கள், இந்த அழகை பாருங்கள். அப்பா 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 வேற லெவலில் இருக்குங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா, நைட்லேருந்து ரோட்டில் வரவே முடியாது. கொஞ்சம் மேலே பார்த்துட்டு விட்டாலும் கீழே போக வேண்டியதான். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம சேஃபாக போய்க்கலாங்க வண்டியை. வேற லெவலில் இருக்குங்க மவுண்டெயின்ஸ் உண்மையிலே. வாங்க வாங்க எல்லோரும் வாங்க, தயவு செஞ்சு எல்லோரும் கிளம்பி வாங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா வராமல் விட்டிங்களான்னா வேலைக்கு ஆகாது. வீடியோவில் எத்தனை நாளுக்கு பார்த்துட்ருப்பீங்க? வேண்டாம், வீடியோவில் பார்க்கறதெல்லாம் விட்டுருங்க, நேரில் வாங்க. நம்ம எதுக்கு கொஞ்சம் இந்த பக்கமே இந்த வெள்ளைக்கோட்டுக்கிட்டே போவாங்க நம்ம. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஏதாவது நமக்கு டேர்னிங்கில் ஸ்கிட் ஆகி விட்டாலும் அந்த பக்கம் டீலாக தான். ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரோட்டில் கண்ணை வச்சு ஓட்டுவோம். டாடி ஓகே 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 வாங்க 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 வாங்க. நான் ஓரம் ஓட்டிட்டேன். எஸ், ஆர்மி வெஹிக்கிள். ஓகே, என்னமோ இரும்பை தூக்கிட்டு போகிறாங்க. வேறு லெவல், அல்டிமேட்டுங்க உண்மையிலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா மேலே இருந்து தண்ணி வருதுங்க, மலையிலிருந்து.
எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கேருந்து எல்லா பக்கம் இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வருது இந்த பக்கம் அப்படின்னு சைடு முழுக்கங்க. அப்பா இங்கே இந்த ஓரமாக நிப்பாட்டி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க, அந்த மலையிலேருந்து இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லுமே தண்ணி வருதுங்க. அப்படியே பிச்சுக்கிட்டு வருது தண்ணி. வேறு லெவல் அளவு. இங்கே பார்த்தீங்களா டீலா எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொஞ்சம் சரிச்சாலும் அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ வந்துட்டு நம்ம போகலாங்க. போகலாம். நம்ம 10,000 அடிக்கு மேலே இருக்குங்க. BRO, இந்த சர்வீஸ் ஆஃப் நேஷன். வாவ், எனக்கு எங்கே கேமரா கட் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு எப்போ மெமரி கார்டு முடியும்னு தெரியல. வேற லெவலுங்க உண்மையிலே. ரோட்ஸ் எல்லாம் அல்லுது. அப்பா சரியான காத்துங்க, செம்ம காத்தடிக்குது. இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு ரைடர்ஸ் போகிறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் வண்டி தான் அது. அவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டாக பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏறுற மாதிரி இவங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ தெரியுதுங்களா அந்த மலை, அதுலேருந்து வர தண்ணியெல்லாம் தெரியுதுங்களா? இதை தாங்க சொன்னேன். பா வேற மாதிரிங்க உண்மையிலே. ஐயோ கொல்ல அழகு. என்ன மவுண்டெயினுங்க இதெல்லாம். அப்பா வேற லெவலுங்க, அட்டகாசமாக இருக்கு உண்மையிலே. வாவ், இங்கே வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் வாயை பொழந்துருவாங்க உண்மையிலே. எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் வாயை பொழந்துருவாங்க. எவ்வளோ இடத்த பார்த்துருந்தாலும் இந்த இடத்த பார்த்தா கண்டிப்பாக வாயை பொழந்துருவாங்க. மணி 6 மணின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 6 o'clock இன் மணாலி. அட்டல் டனல் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்களா 6 மணி மாதிரியா இருக்கு. இங்கே பாருங்களா, டைம் 6 மணி. பட் இதை பார்த்தா 6 மணி மாதிரிலாம் தெரிலிங்க. அப்பா இங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, விழுந்தா எந்திரிச்சு வந்துடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. சூப்பருங்க. நான் எல்லாமே மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறேங்க. எதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் மை மெமரிஸ் நான் எடுத்து வச்சுப்பேன். மேலே பாருங்க, ஐஸ் மவுண்டெயின். அப்பா வேற லெவல் மவுண்டெயினுங்க.